இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் நமக்கு வீடு கிடச்சிருச்சு, நமக்கு சொத்து இருக்குது, நம்ம நல்லா இருக்கிறோம், அதனால் கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது சரியா தப்பா? எனக்கு வீடு இருக்குது, வேலை இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால் கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அல்லே சொல்லுங்கள். இல்லையா அவங்க கூட கர்த்தர்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள். டவுட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு சத்தம் என்ன பண்ணல, வெளியே வரல. நல்லா கவனிங்க. ஒருவன் செல்வாக்கில் இருக்கிறனால மட்டும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னா அது ஒரு ஏமாற்று வேலை. அது என்ன சொல்கிறது, அது சரியானது இல்லை. அல்லேலூயா. நம்மக்கிட்ட வீடு வச்சுருக்கிறனால, நம்ம செழிப்பாக இருக்கிறனால கர்த்தர் கூட இருக்கிறன்னா சான்ஸே கிடையாது. அது மாதிரி நான் வெளியே இருக்கிறவனும் இருக்கிறான். அல்லேலூயா. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. நிறைய பேரோட மனசில் கர்த்தர் எனக்கு இது கொடுத்துட்டார், அதை கொடுத்துட்டார், இது கிடச்சிச்சு, அது கிடச்சிச்சு, ஆகவே கர்த்தர் என் கூட இருக்கிறார். பணக்காரராக இருந்தால் அவர்களுக்கு எல்லோரும் தலை குனிந்து வணக்கம் செய்வார்கள். அல்லேலூயா. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறது முக்கியம். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தார். ஆனால் நீங்கள் அங்கே சொல்லுது பாருங்கள், யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் எமோரியர்களின் தேவர்களுக்கு பயப்படாதீங்க அப்படின்றார். அப்படின்னா எமோரிய தேசம், அதாவது அந்த கானான் தேசத்துக்குள்ளே எமோரியல் 7 ஜாதிகள் வாழ்கிறாங்க. எத்தனை ஜாதிகள்? 7 ஜாதிகள். நீங்கள் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமாக படிங்க பார்க்கலாம். 7:1. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோசியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்னாடி துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது போதும். அப்போது 7 விதமான ஜாதிகள் அந்த கானான் தேசத்தில் வாழ்கிறாங்க. 7 விதமான ஜாதிகள், அவங்களுக்குள்ள உட்பிரிவு நிறைய இருக்குது. அந்த 7 விதமான ஜாதிகளை விரட்டி அவர் அந்த தேசத்தை கொடுக்குற அத்தனை பேருக்கு அங்கே வீடு இருந்துச்சு, அவனெல்லாம் துரத்திட்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்குறார். ஏன்னா அவர் வாய் திறந்து சொல்லிட்டார், என் மக்களை நான் வாழ வைப்பேன், என் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார், கொடுத்துட்டார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நாம் அதற்கு தகுதியானவர்களான்னு மட்டும் பார்த்துக்குவோம். நாம் அதுக்கு தகுதியானவர்களான்னு பார்த்துக்குங்க. அவர் சொன்னதை செஞ்சிட்டாரு, ஆனால் அவர் சொன்னதை நம்ம செஞ்சோமா? அவர் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரே அதை செஞ்சோமா? 613 கட்டளைகளை கொடுத்து 365 கட்டளைகள் செய்யக்கூடாது என்றும் 248 செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னாரே, அதை கடைப்பிடிச்சோமா அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் யோசிக்காமல் இருந்தாங்க. அவர் சொல்கிறாங்க, ஏன்னா அந்த தேசத்தில் ஏற்கனவே இப்போ நாங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாட்டை விட்டு மக்களை விரட்டினா அவர்கள் கும்பிட்ட தெய்வங்கள் அங்கே இருக்குமா இருக்காதா? அங்கே இருக்கிற கோயில்கள் இருக்கும், சிலை இருக்கும், அங்கே இருக்கிறது எல்லாமே இருக்க தான் செய்யும். அதுக்கு தான் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த எமோரியல் தேவர்களுக்கு பயப்படாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சில பேர் ரட்சிக்கப்பட்ட பின்னும் திடீர்னு பஸ்ஸில் போகும்போது இப்படி நிற்குவாங்க. பழக்க தோஷம் இல்லை, ஏதோ பிடிச்சிக்குமா, போகிற வழியில் ஏதாவது கோபுரமாக தெரிஞ்சால் போதும், உடனே என்ன பண்ணிவிடுவாங்க, உடனே பயம் வரும். நீ பயப்படாதே. அல்லேலூயா. ஆமாம், நீ அப்படி மீறி அதற்கு பயந்து நீ நமஸ்கரிக்கும் போதோ வணங்கும் போதோ மனதில் நினைக்கும் போதோ நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அருவருப்பாக இருக்கிறீர்கள் அர்த்தம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராகவே உயிரோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அதெல்லாம் ஒன்றும் செய்யவே செய்யாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தேவனை அறிந்த பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு, ஞானஸ்நானம் எடுத்த பின்பு உங்களுக்கு இன்னொரு தேவன் இருக்குது, எங்களுக்கு இதுதான் கொல தெய்வம், அது இது நீ சொல்லிக்கிட்டு தெரியாமல் இயேசுவே ரட்சகர் என்று சொல்வாயாக, அவரே என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்வாயாக. ஏற்கனவே வணங்கி வந்த காவல் ஆவிகளுக்கும் ஏற்கனவே வணங்கி வந்த விக்கிரகத்திற்கும் நீ கடனாளியும் அல்ல, அதற்கு பயப்படவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.